தமிழன்னா சும்மா ஆட்டம் கட்ட முடியாதுப்பா, அமைதியா இருப்பான். வேங்கையின் அமைதிக்கு பின்னே பல வேட்டைகள் காத்திருக்கிற என்பதை மான மறவர்கள் காட்டணும். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்களா? ஃபிட்டாக இருங்க. நீங்கள் ஃபிட்னஸாக இருக்குங்கிறத தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். நான் வீடியோ போட்டதுக்கும் நிறைய பேர் வந்து நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. கடைசி எனக்கு ஒரு 4 பேர் வந்து கேட்டிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் ஆகாமல் இருக்கிறனால விஷயங்கள் புரியாமல் இருக்குது. ஹைட்டு வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாக வந்து மிலிட்ரியோ போலீஸ் இந்த மாதிரி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா ஹைட்டை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஷார்ட்டாக இருக்கவங்க கொஞ்சம் ஹைட்டாக தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஹைட் வளர்றதுக்கு எக்ஸசைஸ் இருக்குது, சில உணவு பழக்க வழக்கம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ முக்கியமானது என்னென்னா, நீங்கள் வந்து 23 வயசுக்கு மேலே நீங்கள் வளர்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் டீனேஜில் அதிகபட்சம் வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு 13 வயசுலேருந்து ஒரு 19 வயசு வரைக்கும் நல்ல வளர்ச்சி இருக்குது. ஓகேங்களா? அந்த 19 வயசுக்கு மேலே போகும்போது 22, 23 வயசு வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 1-2 சென்டிமீட்டர் வளரலாம். ஆனால் இந்த 13 வயசுலேருந்து 14, 15, 16, 17, 18 இந்த ஏஜில் உள்ளவங்க நீங்கள் டென்ஷன் இருக்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக வளருவீங்க. உணவு பழக்கங்கள் நம்ம சில விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் சொல்ல வரது என்னென்னா, நான் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ண விரும்பல. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ என்னென்ன எக்ஸசைஸுங்கிறத நான் வந்து உங்களை சொல்லிடுறேன். நான் அதை வீடியோ வந்து நான் பின்னாடி கொடுக்குறேன். ரன்னிங் பண்ணிங்க நல்லா. ஓகேங்களா? நல்லா ரன்னிங் பண்ணுங்கள். மேக்ஸிமம் முடிஞ்ச ரன்னிங் பண்ணுங்கள். ரன்னிங்னா வந்து பயங்கரமாக ஓடணும் அப்படின்னால உங்களால் எவ்வளோ முடியுதோ ஏர்லி மார்னிங்கில் காலி வயிற்றில் ரன்னிங் பண்ணுங்கள். ரன்னிங் பண்ணதுக்கப்புறம் ஸ்கிப்பிங் பண்ணுங்கள். ஸ்கிப்பிங் முடிஞ்சால் ஸ்கிப்பிங் பண்ணுங்கள், இல்லைனா நார்மல் ஜம்ப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸ்விம்மிங் பண்ணணும். நம்ம ஊர் சைடு ஆற்று குளம் ஏன்னா அது மாதிரி ஏரியா இருந்தால் ஸ்விம்மிங் பண்ணுங்கள். ஸ்விம்மிங் எப்போ பண்ணணுங்கிறத சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ நம்ம பண்ண வேண்டியது ரன்னிங் பண்ணுறீங்க, ஜம்பிங் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 யோகா பண்ணணும். அந்த என்ன யோகாங்கிறத நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் போடுறேன் நான். ஸோ அதில் வந்து புஜங்காசனா, பாதஹஸ்தாசனா, பக்ஷிமோத்தாசனா அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆசனம் இருக்குது. யோகாசனம் சிம்பிள் தான், ரொம்ப வந்து ஹார்ட்லாம் கிடையாது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ அது பண்ணணும். இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸில் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுட்டில் வந்து கால்சியம், ப்ரோட்டீன் உள்ளது, மல்டிவிட்டமின் உள்ள ஃபுட் என்னென்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன். இதில் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கால்சியம் உள்ளது, ப்ரோட்டீனு, மல்டிவிட்டமின் உள்ள உணவு வந்து நம்ம எடுத்துக்கணும். எல்லாம் வந்து நீங்கள் இதுக்காக வந்து மாத்திரை வடிகளோ அந்த மாதிரிலாம் வேண்டியதில்லை, பவுடர் அந்த மாதிரிலாம் எடுக்க வேண்டியதில்லை. நேச்சுரல் உணவை நீங்கள் எடுத்துக்கலாம். அது நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு என்ன உணவு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். கீரை, பால், முட்டை, நம்ம மீன் இந்த மாதிரி வந்து நம்ம நான்வெஜ் எடுக்கிறதாலும் சரி, இல்லை நீங்கள் நட்ஸ் ஐட்டம் இது மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நம்ம 2 விஷயம் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து எக்ஸசைஸ்லேயே சேர்ந்து யோகா வந்துடுது. செகண்ட் வந்து நம்ம ஃபுட்டு பார்த்துட்டோம். தேர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து மசாஜ். அதாவது நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, ஆயில் மசாஜ் பண்ணோம். ஆயில் மசாஜ் பண்ணும்போது நம்ம வந்து முதுகு தண்டோடத்தை அதிகமாக, அதாவது ஆயில் மசாஜ் பண்ணுறோம். தலையில் தேய்ச்சிக்கலாம், நம்ம கை கால்லாம் தேய்ச்சிக்கலாம். பட் முதுகு தண்டோடத்தை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணணும். வீட்டில் வந்து அம்மா அப்பா இருந்தாலும் பண்ண சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நேரம் இருந்தாலும் நல்லா முதுகு மசாஜ் பண்ணி வீக்லி 1 டேஸ் வந்து நீங்கள் அந்த மாதிரி குளிச்சிங்கன்னா போதும். நல்லா ஆயில் மசாஜ் பண்ணிட்டு உடம்ப என்னைக்கு நீங்கள் ஒர்க் அவுட், அதாவது என்னைக்கு நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேணாம். பாடி வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்கணும். சனிக்கிழமை பண்ணால் பெட்டர். ஓகே. நீங்கள் ரெஸ்ட் விட்ருங்க. இல்லை சண்டே பண்ணாலும் ஓகே, உங்கள் விருப்பம் பண்ணிக்கலாம். லேடிஸாக இருந்தாங்க அப்படின்னா செவ்வாய் வெளியில் பண்ணலாம். ஜென்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பண்ணுவாங்க. இப்போ எங்களுக்குலாம் டைம் இருக்காது, டியூட்டியில் போகிறதுனால நாங்கள் வந்து ஒன்லி சண்டே மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ சண்டே டைமில் நான் பண்ணிக்குவேன். அது மாதிரி உங்கள் நேரத்தை பார்த்து நீங்கள் வந்து டைம் பார்த்து பண்ணிக்கங்க. 4வது விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களை நம்பணும். செல்ஃப் கான்ஃபிடென்ட், உங்களுடைய சொந்த ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லாமல் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக நான் வளருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை வைங்க. அதுக்கான மெடிடேஷன் பண்ணுங்கள். நார்மல் தான், சும்மா உட்காந்துட்டு எங்கே இருந்தால் கொஞ்சம் தியானமாக நான் பண்ணுறது கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன், நான் கரெக்டாக நான் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கேன், கரெக்டாக நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், கரெக்டான உணவு எடுத்துக்கிறேன், நான் கரெக்டாக எல்லாமே நான் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுக்குள்ள நீங்களே ஒரு உட்காந்துட்டு தியானத்தோட உங்களை நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக நீங்கள் வளருவீங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சில ஜெனட்டிக்கை பொறுத்து இருக்குது. அப்பா அம்மா வந்து ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க, நான் வளரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஏஜில் நீங்கள் வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் சொல்கிற இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வளருவீங்க. ஸ்விம்மிங் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸ்விம்மிங் வந்து நீங்கள் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ஸ்விம்மிங் பண்ணிக்கலாம். நான் ஸ்விம்மிங் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வேணாம். நீங்கள் ரன்னிங் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த யோகாலாம் பண்ணுறீங்க, இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு ஸ்விம்மிங் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இதுவரை ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு கீழே வீடியோவில் போடுறேன். நன்றி. என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ரன்னிங் பண்ணுங்கள். ஸோ நான் போட்டிருக்கேன், ரிமைண்ட் காப் பண்ணியிருக்கேன். ரன்னிங்கு, ஸ்கிப்பிங் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்விம்மிங் வந்து லாஸ்ட்டாக பண்ணுறீங்க. ஆஃப்டர் ஒர்க் அவுட் வந்து நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணுறீங்க. முக்கியமாக இது மாதிரி தொங்கணும். ரன்னிங்லாம் ஜம்பிங்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தொங்குங்க. வெயிட்டெல்லாம் ஃபஸ்ட்டு தூங்க, உடம்புல வெயிட் இல்லாமல் அப்புறம் வெயிட் ஆட் பண்ணி தூங்க. நீங்கள் வெயிட் எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். செங்கல் கட்டிக்கலாம், மணல் மூட்டை கட்டிக்கலாம். நீங்கள் இது மாதிரி தூங்க, ரொம்ப ஓவர் வெயிட் போட்டு தூங்க வேணாம். நான் கம்மியான டைமில் பண்ணிக்கிறேன். நீங்கள் கம்மியாக இல்லை, மேக்ஸிமம் டைம் தூங்குங்க. முட்டி வந்து கீழே வந்து நான் மடக்கிருக்கேன், கீழே டச் ஆகுதுனால நீங்கள் வந்து மேக்ஸிமம் கால் நீட்டுற மாதிரி கொஞ்சம் ஹைட்டு இதில் வந்து தொங்குங்க. வீட்டில் ஸ்லாப் வந்தால் நல்லா தொங்கலாம். மேக்ஸிமம் தொங்குங்க. நல்லா பாடி ஸ்ட்ரெச் ஆகணும். மெயினாக ஹைட் வரதுக்கு நல்லா பாடி ஸ்ட்ரெச் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், யோகா பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு பேர் புஜங்காசனான்னு சொல்லுவாங்க.
இந்த புஜங்காசனம் வந்து எப்படின்னா நீங்கள் நல்லா எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்குங்க. நல்லா வந்து மூச்சு இழுத்துக்கிட்டு நல்லா வந்து நீங்கள் நல்லா புஷ் பண்ணி உங்களை லைட்டாக நல்லா மேலே போகிறோம், போயிட்டு ஹோல்டு பண்ணுறோம், மூச்சை விட்டுக்கிட்டு நம்ம கீழே வரோம், அப்படியே மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே போகிறோம், மூச்சை நம்ம விட்டுக்கிட்டு கீழே வரணும். இதை ஸ்லோவாக தான் பண்ணணும், ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக நல்லா லாங் ப்ரீத் இன், நல்லா மேலே போகணும், அப்புறம் அப்படியே மூச்சு விட்டு கீழே வரணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து ஸ்பீடாக தான் பண்ணணும். நம்ம நல்லா மூச்சு இழுத்துட்டு மேலே ஹோல்டு பண்ணாமல் மூச்சு விட்டுட்டு கீழே, அதை ஃபாஸ்ட்டாக அப்படியே மூச்சு இழுத்துட்டு மேலே மூச்சு விட்டு டக்குனு கீழே வரணும். ஃபாஸ்ட் மூவ்மெண்ட், ஒரு தண்டல் எடுக்கிற மாதிரி நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், அது மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது பக்ஷி மோத்தாசனான்னு சொல்கிற ஆசனம். இது பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுற பாருங்கள், ஸ்லோவாக நல்லா லாங் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், அந்த மாதிரி வந்து நல்லா ஸ்லோவாக பண்ணுங்கள். முடிஞ்சளவு வந்து உங்களுடைய நெத்தி வந்து முட்டியை டச் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். முடியலாம் பரவாயில்ல, ரொம்ப மல்லு கட்டாதீங்க, ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தலாம் பண்ண வேணாம். மேக்ஸிமம் லெவல் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக போக உங்களுக்கு எல்லாமே செட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பாதகஸ்தாசனான்னு சொல்லுவோம். அதுவும் இதே மாதிரி தான், நல்லா மூச்சு இழுத்துட்டு கை நல்லா மேலே தூக்கிட்டு மூச்சு விட்டுக்கிட்டு கீழே வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபுல்லாக மூச்சு நல்லா இழுத்து ரொம்ப ஸ்லோவாக இழுத்து நல்லா லாங் ப்ரீத் இன் பண்ணணும், லாங்காக வந்து ப்ரீத்தை வந்து அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணணும். இது மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் பாடியை. ஸ்லோவாக கொஞ்சம் போக உங்கள் நெத்தி வந்து முட்டியை டச் பண்ணணும். முட்டியை மேக்ஸிமம் பெண்ட் பண்ணாதீங்க, லைட்டாக பெண்ட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அது தப்பு இல்லை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ